உறவுகளுக்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த உறவுகளை பெற்ற பெற்றோர்களை மதிப்பளிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயமும் எதிர்காலத்திற்கான வரலாறுகளை எடுத்துச் செல்ல வேண்டிய தேவையும் இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொருவருடைய உணர்வு எங்களுடைய உரிமை போராட்டம் 2009 மே 18 மௌனிக்கப்பட்ட பின்னரும் நாங்கள் உரிமையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்களுக்காக அவர்களுடைய தியாகங்களை மனதில் நிறுத்தி ஒவ்வொருவரும் கார்த்திகை 21 27 வரை நாங்கள் எங்களுடைய மாவீர செல்வங்களை நினைத்து உருகி இருக்கின்ற நேரத்தில் 2009 2015 வரை வீடுகளிலே அமைதியாக இருந்து நாங்கள் உறவுகளை கொண்டாடியோம். பின்னர் 2015 பின்னர் ஓரளவு எங்களுடைய மாவீர செல்வங்களை விதைத்த மாவீரர் கோயில் இல்லங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய நிலைமையும் இருந்தது. இன்று நாங்கள் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் எங்களுடைய மாவீரர்களை நினைவு கூறக்கூடிய நிலை உருவாகி வருகின்றது என்றால் எங்களுடைய இலக்கியம் அந்த நோக்கை செல்கின்றது என்று அர்த்தம். எங்களுடைய உரிமை போராட்டம் மௌனித்தாலும் எங்களுடைய இலக்கியங்களை நோக்கி நாங்கள் தொடர்ந்து பயணிக்கின்றோம். அந்த பயணத்தின் ஏற்பாடுகளில் தான் எங்களுக்காக உயிர்நீத்த உறவுகளை நாங்கள் என்றுமே மறப்பதில்லை. அது தமிழர்களுடைய பண்பாடு. ஆகவே எங்களுடைய இலக்கியத்தை அடையும் வரை எங்களுடைய இறுதி இலக்கு ஒன்றுதான், அது தமிழீழமாகவும் அதனுடைய எங்களுடைய சுதந்திரமாகவும் எங்களுடைய மக்கள் வாழ்வதற்கான ஒரு இலட்சிய கனவோடு அவர்கள் மரணித்தார்கள். அவர்கள் மரணிக்கும் போது ஒவ்வொருவரும் தங்களுடைய இறுதியாக தமிழீழத்தின் உணர்வோடு இறந்தவர்கள். ஆகவே அவர்களை பெற்ற பெற்றோர்களை நாங்கள் என்றுமே நிலைநிறுத்தி எங்களுடைய எதிர்கால சிறார்களுக்கு, ஏனென்றால் இன்றைய இளைஞர்களாக இருக்கின்றவர்கள் எங்களுடைய போராட்டங்கள் இந்த சிந்தனைகள் அவர்களுக்கு மலங்கடிக்கப்பட்டு வருகின்ற திட்டமிட்டு அவ்வாறான திட்டமிடல்களை நாங்கள் மேவி எங்களுடைய சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களுடைய முன்னைய போராட்டத்தின் வரலாறுகளையும் அதனுடைய தேவைப்பாடுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதனூடாகவே எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய இலட்சியங்களையும் அடைய முடியும். ஆகவே இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். அதன் மூலம் எங்களுடைய இலட்சிய கனவை, எங்களுடைய தலைவனுடைய கனவை நனவாக்க என்றுமே உங்களுக்காக உழைப்போம் என கூறி இந்த சந்தர்ப்பத்தில் உறுதி பூண்டு என்னுடைய தலைமை உரையை நன்றி.